அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருமண ஜெபம். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee. O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருமண ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். மேத்யூ 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. மேத்யூ சாப்டர் 6 verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us for debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Revelation chapter 6 verse 1 to 17. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. வசனம் 1. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான் ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்க போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். And I saw when the lamp opened one of the seals, and here as it were the noise of the thunder. One of the four beasts saying, come and see. வசனம் 2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையும் கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். And I saw and behold a white horse, and he that sat on him had a bow, and a crown was given unto him, and he went forth carrying and to the inquirer. வசனம் 3. அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது
நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். And when he had opened the second seal, I heard the second beast say, come and see. வசனம் 4. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேலே ஏறியிருந்தவனுக்கு பூமியின் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. And there went out another horse that wasn't red, and power wasn't given to him that sat thereon to the taken peace from the earth, and that they should and kill one another. And there wasn't given unto him and great sword. வசனம் 5. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோதோ இதோ ஒரு கருப்பு குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறிந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். And when he had opened the third seal, I heard the third beast say, come and see. And I behold, and lo a black horse, and he that sat on him had a pair of the balance in his hands. வசனம் 6. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான் ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். And heard a voice in this midst of the 4 beasts say, a measure of the weight for the penny, and there measure of the barley for the penny, and see thou her not and the oil and the wine. வசனம் 7. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். And when he had opened the 4th seal, I heard the voice of the 4th beast say, come and see. வசனம் 8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. looked and behold a play horse, and his name that and set on him was in death and the heel. For lo, with him and power was given unto them over the 4th part of this earth, to kill with sword, and with hunger, and with death, and with the beast of the earth. வசனம் 9. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவவசனத்தின் நிமித்தம் தங்கள் கொடுத்த சாட்சிய நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். And when he had opened the 5th seal, I saw under the altar the souls of them that were slain for the words of God and for the testimony which they hear. வசனம் 10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேலே குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். And they carried with his loud voice and saying, how long, O Lord, holy and true, thou and not judge, and avenged over blood, and them that dwell and the earth. வசனம் 11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது.
அன்றியும் அவர்கள் தங்களை போலவே கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டுமென்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. And white robes were given unto every one of them, and it was said unto them that they should rest here for a little season, and tell their and fellow servants also and their brethren that sold and be killed as they were sold and be fulfilled. வசனம் 12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளம் போல் கருத்தது. சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று. And I behold, when he had opened the 6th seal, and lo, there was a great earthquake, and the sun became black as the sackcloth of fear, and the moon and became as blood. வசனம் 13. அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில் விழுந்து, and the stars of the heaven fell unto the earth, even as a fig trees cast here and antimally figs when she is the shaken of the mighty vine. வசனம் 14. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. And the heaven and depart as a scroll when it is the roll together, and every mountain and the island and were moved out of their place. வசனம் 15. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர்கள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு, and the kings of the earth, and the great man and the rich man, and the chief captain, and the mighty man, and the every bantam man, every free man, hid themselves in the dens and in the rock of the mountain. வசனம் 16. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய முகத்திற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். And said unto the mountain and the rock, fall and use and the head used from the face of him that and setteth hand the one and from the word of the lamp. வசனம் 17. அவருடைய கோபத்தின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைத்திருக்கக்கூடும் என்றார்கள். For the great day of the word is come, and who shall be able to stand?